அம்மையாலே நாம் தொடர்ந்து இந்த பிலிப்பு நிருபத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். இந்த பிலிப்பு திருச்சபை என்பது ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபை. ஒரு எளிய ஆரம்பத்தில் ஒரு பெண்ணானவருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். ஒரு அருமையான திருச்சபையானது உருவாகிவிட்டதை பார்க்கிறோம். இப்பொழுது பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பிலிப்பு திருச்சபை மக்கள் ரோமாபுரியில் பவுல் சிறையில் இருந்த பொழுது அவருக்கு உதவியின் கரத்தை நீட்டுகிறார்கள். அவ்விதமாக அவர்கள் கொடுத்த அந்த உதவியை பெற்றுக்கொண்ட பவுல் இந்த மக்களுக்கு எழுதுகிற ஒரு அருமையான கடிதம். இந்த கடிதத்தில் அவர் நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக அவருக்கு எதிரடையான சூழ்நிலைகளை பார்க்கிறோம், அவருக்கு சாதகமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் இவ்விரண்டின் மத்தியிலும் பவுல் எவ்விதமாக அந்த சூழ்நிலையை சந்திக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதுமாதிரி வாழ்க்கையில் ஆண்டவரை தகப்பனாக, ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே விதமாக இருப்பது அவர்களுடைய சிறப்பான குணம். பொதுவாக மனிதனில் நம்ம என்ன பார்க்குறோம், எல்லாம் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் காரியங்கள் வேறு விதமாய் போகும் பொழுது அவர்கள் முற்றிலுமாக வேறுபட்ட மனநிலையோடு வேறுபட்ட குணத்தின் வெளிப்பாடுகளோடு வாழ்கிற வாழ்க்கை முறையை நாம் பார்ப்போம். இது பொதுவாக உலக ரீதியாய் பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் பவுல் இந்த சூழ்நிலையில் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறார். ஏன்? இதனுடைய உண்மையான ரகசியம் என்ன? விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. விசுவாசம் உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பதறுகிறவனாக வாழ மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அவனுக்கு பலனாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த உலகம் உண்டார்க்குன்பாகவே தேவன் எனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has got the best plan for me. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக இருக்கிற ஆழமான அசைக்க முடியாத விசுவாசம் என்பது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை சார்ந்த அல்ல. அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நங்கூரம், அது இஸ் அ ஆங்கர். கப்பலை கொண்டு வந்து நிறுத்தின உடனே முதலாவது என்ன செய்வாங்கன்னா, அந்த கப்பலினுடைய நங்கூரத்தை கடலின் ஆழத்தில் செலுத்தி விடுவார்கள். என்ன, ஒருவேளை திடீரென்று புயலோ காற்றோ வந்தால் அந்த கப்பலானது அடித்து செல்லப்படக்கூடாதுன்றதுனால எடுத்த உடனே அந்த நங்கூரத்தை அவர்கள் இடுவார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு நங்கூரம் இருக்கா? உனக்கு நங்கூரம் இருக்கா? உன் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நிலையாய் வாழக்கூடிய அந்த மனநிலைக்குரிய நங்கூரம் ஒன்று இருந்தா அதுதான் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம். எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார் என்று அல்ல, என் ஆண்டவர் என்னுடைய பாதையை செம்மைப்படுத்தி வழிநடத்துவார் என்ற விசுவாசம். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் மெய்யான தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அழகு. இந்த இடத்துல பவுல் இங்கே சொல்கிறாரு, இந்த பிலிப்பு திருச்சபை மக்களுக்கும் எதிரான சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து போகிறதை குறித்து பேசுகிறார். தனக்கு மாத்திரம் அல்ல,
இந்த பிலிப்பு திருச்சபை மக்களுக்கும் எதிராக ஏற்படுகிற சூழ்நிலைக்கு குறித்து அவர் இந்த இடத்துல திசையை திருப்புகிறார். உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எதிரடையான சூழ்நிலைகள் உண்டு. பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய பல காரியங்கள் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இங்கே பவுல் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? போன வாரம் நம்ம பார்த்தோம் 27வது வசனத்தில் காலையில் நாம் பார்த்தோம், சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடுங்கள் என்று பவுல் இந்த திருச்சபை மக்களை குறித்த அறைகூவலை பார்த்தோம். மாலையில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நேற்று அந்த மாலை செய்தியை கேட்ட ஒரு சகோதரன் சென்னையிலிருந்து இந்த செய்தி மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்து அவர் அதை கமெண்ட்டில் போட்டிருந்தார். அதுமாதிரி தொடர்ந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு வாரமும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே 2 அல்லது 3 பேர் இணைந்து தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு காரியத்தில் உடன்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். குறைந்தது ஒரு வாரத்தில் ஏறக்குறைய ஒரு 25-20 பேராவது புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்து வருகிறார்கள். இப்பொழுது ஏறக்குறைய நாம் 3800க்கு இன்னும் 10 தான் குறைவு. தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஏன்னா இந்த சத்தியம் இங்கு மாத்திரமல்ல, எங்கேயோ தூரமான இடத்திற்கு செல்லுகிறது. எங்கேயோ தூரமான இடத்துல இருக்கிற ஒரு ஆத்துமாவை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது சபையாய் நாம் செய்கிற இந்த பணியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்பது தான் அர்த்தம். என்ன சொல்கிறார் அந்த 28வது வசனத்தில்? நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. இன்றைக்கு பொதுவாக ஆண்டவருடைய சத்தியத்தை முழுமையாய் சார்ந்து வாழுகிற அந்த வாழ்க்கை முறைக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த முழு குடும்பத்துக்கும் உள்ளடக்கப்பட்ட அந்த யுனிவர்சல் சர்ச், உலகளாவிய திருச்சபை. உலகளாவிய திருச்சபையினுடைய அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள். உலகத்தில் சமீபத்தில் நாம் பார்த்தோம், சமீபம் என்ற பொழுது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஆத்துமாவின் 3 எதிரிகள். நீ எப்போவுமே இந்த எதிராளிகளோடு கூட போராட வேண்டியது அவசியம். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இவைகளை மேற்கொள்ளாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. முதலாவது எதிராளி உன்னுடைய வாழ்க்கையில் உலகம். ஆண்டவர் சொன்ன அந்த உலகத்தோடு இணைந்து வாழ பார்க்காத. நீ எதிர்நீச்சல் தான் போட்டாகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. இன்றைக்கு மனிதனுடைய முழு இருதயமும் உலகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்கிறது, எதை செய்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பார்க்கறது. என்றைக்கு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உலகம் ஆட்கொள்ளுகிறதோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு இடமில்லை. இல்லை, நோ பிளேஸ் ஃபார் காட். எந்த மனிதனுடைய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த இருதயத்தில் உலகத்துக்கு இடமில்லை. நோ பிளேஸ் ஃபார் த வேர்ல்ட். பவுல் எல்லாவற்றையும் குப்பை எனக்கு நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு அடுத்த பலவிதமான காரியங்கள் திருப்தி இல்லாத ஒரு குணம். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லைங்க, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. God has given me so much. அவ்வளோ கொடுத்துருக்கார் ஆண்டவர். சில சமயம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, ஆனால் இந்த இடத்துல விதமாக கொண்டு வந்து இந்த ஒரு ஆலயத்தை எனக்கு கட்டியிருப்பேன்னு அது உம்முடைய செயல்.
இது உம்முடைய சபை, இது நீர் செய்கிற காரியம். இந்த சத்தியத்தை ஒருவேளை பலர் கேட்டு ஆசீர்வதிப்பார்களானால் அது உம்முடைய செயல். எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு நிறைவை பார்க்க முடிகிறது இல்லை? இது மனிதனுடைய செயல் அல்ல, தேவனாக செய்யும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த இருதயத்துக்கு உலகம் நெருங்க முடியாது. இல்லைன்னா உலகத்தில் உள்ளவைகள் பொருளாசை. பொருளாசைங்கிறது மட்டுமல்ல, எனக்கு இருக்கிறது போதாது, எனக்கு இருக்கிறது போதாது, ஐ நீட் மோர், இன்னும் எனக்கு வேணும், பத்தாது. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இஸ்ரவேல் மக்களைப் போல முறுமுறுப்போம். உண்மையாலே உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக சொல்கிறேன், போதும் என்ற மனதுடனே இருப்பீங்களான்னா உங்களுக்கு இருக்கிறத அனுபவிக்க முடியாத அளவுக்கு திரளாய் ஆண்டவர் வச்சிருக்கார். so much of blessings இல்லை? ஆகவே உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. கண்களின் இச்சைன்னு சொன்னால் உனக்கு எல்லாம் அது வேணும், இது வேணும். யாராவது ஒருத்தர் நல்ல தொழில் செஞ்சிட்டு இருந்தால் பரவாயில்ல, இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டா கூட பரவாயில்ல போல இருக்குதே, நம்ம இதை செஞ்சுருந்தா பரவாயில்ல போல இருக்குதே. உடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிறதுல சந்தோஷமாக இருக்க பழகும் பொழுது இன்னும் இருக்கிறத ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே உலகத்தோடு நீ போராடணும். உலகத்தை முன்னா வைக்கும் பொழுது நீ ஆண்டவரை பின்னால் வச்சிட்ற, அவனுடைய காரியங்களை பின்னால் வச்சிட்ற, சபையோடு இணைகிறத பின்னால் வச்சிட்ற. புதன்கிழமையெல்லாம் ஐக்கியத்துக்கு சபையினுடைய வேத பாடம் மற்ற வர்றதுக்கு உன்னால் முடியறதில்ல. உலகம் உன்னை ஆட்கொள்ளுகிறது. உலகத்தோடு உள்ள அதனுடைய வேதனையோடு நீ அதை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டாவது பிசாசு உன்னை விடமாட்டான். உன்னை எப்படியாக தேவனை விட்டு விலக்கும்படியாக அவன் போராடுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டுமே இணைந்து செயல்படும். அவர் கொண்டு போய் காமிச்சா உப்பரிக்கையின் மேலே வச்சு பாரு. மூன்றாவது, நீ தான் உனக்கு எதிரி. உன் குணம் இருக்குல்ல, உன் மாறாத ரட்சிக்கப்படாத குணம் இருக்குல்ல, ஜென்ம சுபாவமான குணமெல்லாம் இருக்குல்ல, அதே ஆள், அதே ஆசாமி, அது உன்னுடைய பயங்கர எதிரி. அது டெட்லி எனிமி. அப்பப்போ பாம்பு தலை தூக்குற மாதிரி தலை தூக்கி வரும். அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அம்மையார்லே அப்படியெல்லாம் இருக்கீங்களா? அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோமா? அப்போ இந்த சத்தியம் நம்மளை பாதிக்கலையா? உனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்காருன்னு உனக்கு நம்ப முடியலையா? ஐ ஹாவ் அ ஃபாதர். என்னை குறித்து, என்னுடைய காரியங்களை குறித்து அக்கறை கொள்ளுகிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. ரட்சிக்கப்படுறதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்தி சுவிகாவி. லார்ட் யூ ஹேவ், எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர். there is a fullness of heart with gratitude. இல்லை, நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு காணப்படுகிற காரியம். ஆகவே இந்த மூன்று எதிரியாளோட போராடி மேற்கொள்ளலைன்னா ஜெயிக்க முடியாது. சும்மா சில காரியங்களை நீ இதை செஞ்சிட்டேன் பரவாயில்லன்னு சொல்லாத, அது போதாது. ஆகவே பிலிப்பு திருச்சபையிலும் கூட போராட்டம். அவர்களை எதிர்க்கிறவர்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பாத மக்கள். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும். அப்படின்னா என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கத்தான் செய்யுது இல்லைங்க? எனக்கு போராட்டம் இல்லையா? உனக்கு போராட்டம் இல்லையா? பல போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த போராட்டத்தை நான் எப்படி கடந்து போகிறேன்? ஆகவே இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, ரெண்டு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் மருளாதிருக்கிறது, இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீங்களே, அந்த உறுதியாக நிற்பது அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இடரல் கொடுக்குறாங்கல்ல,
அதில் நீங்கள் மறலாதிருப்பது உங்களுக்கு ரட்சிப்பாய் முடியும் என்று சொல்லுகிறார். வைரத்தை தீட்ட தீட்ட அது மெருகேறுமா. ஒரு விசுவாசிக்கு பாடுகள் வர வர அவருடைய ஆவிக்குரிய குணங்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக மொழிய மங்காதுங்க. யூ கேன் நெவர் புட் டவுன் a child of God. யூ கேன் நெவர், யூ குட் நெவர். ஒரு தேவனுடைய பிள்ளையை கீழே இழுக்கவே முடியாது. அவன் மேலே தான் போயிட்டுருப்பானே ஒழிய அவன் கீழே போகிறவன் அல்ல. he will go higher and higher higher. எந்தளவுக்கு இழுக்குதோ அந்தளவுக்கு அவன் மேலே போவான். தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். இல்லை, இன்னும் பியூட்டிஃபுல் லைஃப். இல்லை, எந்தளவுக்கு உனக்கு போராட்டங்கள் கஷ்டங்கள் உன்னை பிடிச்சி இழுக்குதோ அந்தளவுக்கு நீ மேலே போவ. ரப்பர் பேண்ட் தெரியும் இல்லைங்களா, நீ இழுத்து விட்டா இல் ஜம்ப். இது பேச்சளவில் அல்ல, உலகளாவிய திருச்சபையின் மக்கள் இன்றைக்கும் அனுபவிக்கிற அந்த குடும்பத்தின் மக்களுடைய வாழ்க்கை அதுதான். அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற ஆட்கள் கொஞ்சம் தான், ஆனால் ஆண்டவருக்காக நான் எப்படி வாழறேன். அவன் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மருளாது இருக்கிறீங்க, நீங்கள் அதனால் யூ ஆர் நாட் பீயிங் டேக்கன் அப் பை தட். ஆகவே ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு ரட்சிப்பாக தான் முடியும். உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் உன்னை உபத்திரவப்படுத்தினா, உன்னுடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தால், உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால், உன்னுடைய வாழ்க்கையினுடைய சொந்த குடும்ப மக்களே கூட உனக்கு எதிராக எழும்பினாலும் அது உனக்கு ரட்சிப்பாக முடியுமே ஒழிய தீமையாகாது. அருமையா இல்லையா? அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நம்ம என்ன சமயம் என்ன பண்ணிடுறோம், அதுக்கு எதிரடையாய் காணப்படுகிறோம். அதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும். அவங்க கெட்டு போகணும்னு நம்ம விரும்புகிறோமா? இல்லை. கர்த்தருடைய ஜெபத்தில் மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல, அந்த வசனம் ரொம்ப ஆழமான ஒரு வசனங்க. மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல என் பாவங்களை மன்னியும். am I able to forgive others? மற்றவங்களை நான் என்னால் மன்னிக்க முடியுதா? மற்றவங்க தவறை பொறுத்து கொள்ள முடியுதா? மற்றவங்களுடைய பலவீனங்களை தாங்கிக் கொள்ள முடியுதா? இது தெய்வீக குணம். ஆனால் அநேக சமயங்களில் நம்மளால் மன்னிக்க முடியல. கசப்பான உணர்வுகள், கணவனை குறித்த கசப்பான உணர்வுகள் மனைவிக்கும், மனைவி குறித்த கசப்பான உணர்வுகள் கணவனுக்கும், பிள்ளைகளை குறித்த பெற்றோர்கள், உறவுகள். இன்றைக்கி மனித உறவு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. மனித உறவு என்பது ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப். அதாவது யாரோட இணக்கமாய் போக முடிகிறதில்ல. குடும்பங்களில் இதே பிரச்சனை. இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் இஸ் ரியலி அஃபெக்டட். உறவுகள் பாதிப்பு. என்ன இன்றைக்கு பொறாமைகள், பெருமைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ கெடுவான்ற மாதிரி தான் இன்றைக்கி உலகம் பார்க்குதில்ல. ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி என்னை மன்னிங்க. நான் மற்றவர்களுக்கு மன்னிக்காமல் இருக்கிறேனே, அப்போ என் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாருங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் என் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். He will never hear me. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நினைப்பேன். இந்த உச்சக்கட்ட அந்த மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு தெய்வகுமாரன் தரா முழுதும் இழுக்கடிக்கப்பட்டார். அவர் வாழ்நாள் முழுதும் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் அவரை விரும்புவார் ஒருவரும் இல்லை. அவரை கொண்டு போய் அந்த ராம் முழுதும் இழுத்தடிக்கிறார்கள். பேதுரு மறுதளிக்கிறான். ஏரோது, பிலாத்து,
எல்லா மக்களும் அவரை வெறுக்கிறார்கள். பரபாசை விடுவியும், இயேசுவை சிலுவையில் அறையும். கொண்டு வந்து ஆணியை அடிக்கிறாங்க. அருமையாலே ஆணியை அடித்து அவரை அந்த குழியில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்போ தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நீயும் நானும் வணங்குகிற தெய்வம் அந்த தெய்வம் தாங்க. நீயும் நானும் உண்மையாக வணங்குகிற தெய்வம் அது. அந்த தெய்வம் என்னுடைய தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தை போல நான் வாழ விரும்புகிறது தான் எனக்கு உண்மையான ஆசீர்வாதம். எனக்கும் அவருக்கும் இடையில் உறவு இருக்குதுன்னா அந்த குணம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுவது தான் உண்மையான மனமாற்றத்தின் அடையாளம். இதுக்கு மேலே பாடுகள் வேணுமா? இதுக்கு மேலே அவமானம் வேணுமா? இதுக்கு மேலே நிந்தை வேணுமா? இதுக்கு மேலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை முற்றிலுமாக சின்னாபனமாக்க வேண்டிய காரியம் இருக்கா? அந்த உச்சக்கட்டத்தில் தான் அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம ஒரு சின்ன காரியத்தை நம்மளை குறித்து யாராவது சொல்லிட்டா எப்படி கோபம் வந்துடுதுல? சிலுவையை நோக்கி பார். எனக்கு மன்னிப்பு கொடுக்கும்படியாக. ரட்சிப்புங்கிறது என்ன தெரியுங்களா? ஏதோ என்னுடைய பாவங்களை மன்னின்னு சொல்கிறது மட்டுமல்ல, என்னுடைய பாவங்களை மன்னிங்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய ரட்சிப்பே அந்த சிலுவையில் தான் இருக்குது. என்னுடைய ரட்சிப்பு அந்த சிலுவையில் தாங்க இருக்குது. வேற எங்கேயும் எனக்கு ரட்சிப்பு இல்லை. ஏன்னா எனக்கு பதிலாளியாக அவர் தன்னையே மரித்து ஒப்பு கொடுத்தார். In my place he died. போன வாரத்தில் ஒரு சபையை குறித்து நான் பேசினேன். எனக்கு திடீர்னு அந்த சபையினுடைய பேர் வந்துருச்சு. நான் சொல்லணும்னு நினைக்கல. நான் இருந்த சபை அது 17 வருடங்களாக இருந்த ஒரு சபை தான். இந்த சபை குறித்து நான் சொன்னேன், நல்ல அருமையான தேவ பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னேன். நல்ல ஒரு அருமையான காரியம். ஆனால் போதனை சரியில்லை. போதனை வேதத்துக்கு புறம்பானது. ஏன்னு கேட்டால், அந்த போதனை ஏன் வேதத்துக்கு புறம்பானது சொல்கிறீங்கன்னு கேட்டியா? நான் ஒருவேளை ஒரு வருஷம் அல்லது 6 மாதம் சபைக்கு போனால் என்னை கூப்பிட்டு அந்த போதகர் உட்கார வச்சு எழுத சொல்கிறார். என்னுடைய பாவங்கள் என்னென்ன எழுது. நீ திருடி இருக்கிறியா, அதை பண்ணியிருக்கிறியா, இது பண்ணியிருக்க, பல காரியங்கள். போய் அதை அறிக்கையிட. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்யாமல் மனிதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த வழிமுறை எப்படிங்க வேதத்துக்கு ஏற்புடையதாக இருக்க முடியும்? தேவ ஆவியானவர் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வருகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது நான் சொல்லுவேன், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. நான் பாவியன் உணரும் பொழுது தான் ரட்சகரை நான் நோக்கி பார்ப்பேன். நான் வியாதியஸ்தனாக இருக்கிறேன்னு சொன்னால் தான் டாக்டர் இடத்துல போவேன். அவை நான் பாவின்னு உணராமல் என்னுடைய பாவங்களை பட்டியலிட்டு அதை போய் நீ சரி செய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவா என்று சொல்லுவது வேதத்துக்கு முற்றிலுமாக புறம்பான ஒரு போதனை. நான் என்ன 17 வருடங்களாக ஒரு அடிமையாய்த்தான் நான் வாழ்ந்தேன். பாவத்தின் அடிமை, விடுதலை இல்லை. நான் அதை செய்தேன். அப்போ சொல்லப்பட்டது, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படணும்னா இந்த காரியத்தை ஒருவேளை ஏதாவது செய்யாமல் இருந்திருப்ப, அதை செய். It's all man-made salvation. மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு முறைங்க இது. It's not of God. It's not of the Bible. வேதத்தில் ஏற்புடையது அல்லது. இப்போ என்ன போச்சு? நான் நிறைய இடத்துல போய் சொல்லிட்டு ஒரு நாள் ஜெபித்து நான் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது சொன்னாங்க, யூ ஆர் சேவ், நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. எப்படிங்க? எனக்குள்ள பாவம், நான் பாவின்னே உணராமல் நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அப்போது இட்ஸ் டிக்ளேர்ட் பை த பாஸ்டர். பாஸ்டர் தான் சொன்னார் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவர் என்னை பற்றி சொன்னாரா? அவன் ரட்சிப்பின் முறை தப்பில்லையா? அதுக்கு பின்னால் அந்த பாஸ்டர் தான் சபையை ஆளும்படியாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள். இட்ஸ் ஆல் அன்பிபிலிக்கல். முற்றிலும் வேதத்துக்கு புறம்பானது. ஏன்னு கேட்டால் ரட்சிப்பு எங்கே இருக்குது? சிலுவை இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் காமிச்சேன்.
ஆனால் எனக்கு ஒரு வசனமே தெரியாது தெரியுங்களா? பல வருடங்கள் கழித்து தான் இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற வசனமே எனக்கு தெரியுங்க. சிலுவை பற்றி எனக்கு உண்மையான அந்த விளங்குதல் கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எங்கே ரட்சிக்கப்படுறேன்? சிலுவை பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. பவுல் சொல்றார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. He died in my place. என்னுடைய இடத்தில் அவர் மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். என்னுடைய பாவத்துக்கு அவர் சிந்தினார். எனக்காக உயிர்த்தெழுந்தார். Unless you are really united with Christ, கிறிஸ்துவோடு இணையாமல் ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்துவோடு இணையாமல் பாவத்து மேலே விடுதலை இல்லை. கிறிஸ்துவோடு இணையாமல் வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவோடு இணையாமல் இந்த உலகத்தில் நீ ஒரு நிச்சயமான ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் வாழ முடியாது. கிறிஸ்துவோடு இணையாமல் எடுபடாத சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீ வாழ முடியாது. The very core of my salvation is the cross. என்னுடைய ரட்சிப்பினுடைய முக்கியமான அம்சமே சிலுவை தான். சிலுவையில் எனக்காக மரித்த அந்த இரட்சகர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார் என்று அந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, நான் என்றைக்கு சிலுவையை நோக்கி பார்த்தோனோ அன்றைக்கு அந்த சத்தம் இன்றைக்கும் எனக்கு கேட்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நீ இன்னும் வாழ்க்கையில் கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத சுபாவங்கள், பெருமை, பொறாமை, அகம்பாவம் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கியா? சிலுவை உன் வாழ்க்கையில் செயல்படலையா? சிலுவையுடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் ஐ எம் crucified with Jesus, இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. உலகத்தின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தாரோ அன்றிலிருந்து என்னையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவத்துக்காக செலுத்தப்பட்ட பலியை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் பாவங்களை அந்த சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏற்படுகிற இச்சைகள், எனக்கு ஏற்படுகிற எல்லா விதமான மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், எண்ணங்களை சிலுவையை நோக்கி பார்த்து அவைகளை அறைகிறேன். மாம்சத்தின் கிரிகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். உண்மைதான், சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் தான் இவர். ஆனால் எனக்கு பொறுப்பு உண்டு. நான் தான் என் பாவத்தை அழிக்கணும். ஐ மஸ்ட் க்ரஷ் மை sin. எனக்குள்ள கோபம் வர்ற என்ன இருக்கா, பொறாமை இருக்கா, பெருமை இருக்கா, ஐ மஸ்ட் க்ரஷ் இட். அதை அழிக்கணும். இது என் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. தட் இஸ் சாங்டிஃபிகேஷன். அது பரிசுத்தமாகுதல். அது பரலோகத்தை நோக்கி பண்ணும்படியான நித்திய வழியின் பாதையில் ஓடுகிற ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போயிட்டுருக்கிறோம்? வேர் ஆர் வி? உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உறவு எப்படி இருக்குது? வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? அவரை உனக்கு தகப்பனா தெரியுமா? Do you have such a confidence that my father knoweth my need? என்னுடைய தகப்பனுடைய தேவை அறிஞ்சிருக்க என்பதை குறித்த அந்த நிச்சயம் உடைய வாழ்க்கையில் இருக்கா? அதுதாங்க வேணும். அதுதாங்க ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. மேன்மேட் சால்வேஷன் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் நான் அப்படி வாழ்ந்தேன். ஆனால் விடுதலை எனக்கு இல்லை. அதே பொறாமை, அதே காசிப், கோல் சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லிட்டு அதே விதமான பொறாமை, பெருமை, அகம்பாவம், அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? நான் சொன்னேன், எங்களுக்கு திருமணமான புதிது, அது யாரும் குற்றஞ்சாட்ட முடியாது நான் சொல்லலை. அந்த ஒரு மூத்த ஒரு சகோதரி என்னுடைய மனைவியிடத்தில் போய் என்னுடைய காரியத்தை குறித்து தவறாய் பேசுகிறார்கள். அவர் குடும்பத்தை அழிக்கிறது இல்லையா? ஆனால் அது எங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தலை. உனக்குள்ள அழிவின் சக்தியாக நீ இன்றைக்கு இருந்துட்டுருக்கியா? ஆர் ஏ பவர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இன் ஏ ஃபேமிலி. உடைய குடும்பத்தை நீயும் அழிக்கலாங்க. யூ கேன் பில்ட் இட் அப் ஆர் யூ கேன் டெஸ்ட்ராய் இட். குடும்பத்தை நீ உன்னை கையில் அழிக்கலாம். ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஞானமில்லாத ஸ்திரீ தன் சொந்த குடும்பத்தை தன் கைகளினால் அழிக்கிறார். ஐயோ,
உன் சொந்த கைகள் எதற்கு உபயோகப்படுத்துகிற? உன்னுடைய ஆவிக்குரிய கைகளை எதை உபயோகப்படுத்துகிற? ஆண்டவரிடத்தில் உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா? ஆண்டவரில் உன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறையா? உன்னுடைய உறவுகளுக்காக கண்ணீர் விடுகிறையா? உன்னுடைய ஆத்மாவுக்காக நீ தேவனிடத்தில் உன்னை தாழ்த்துகிறையா? இல்லை உன்னுடைய மனதெல்லாம் இதுவும் அதுவும் அதுவும் இப்படியே போயிட்டு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதா? அதுமாதிரி ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிருங்க. We have to die one day. தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணிக்க. இந்த வென்ஸ்டே எனக்கு இந்த பக்கம் கேட்ராக்ட் ஆப்ரேஷன், இந்த கண் இது இஸ் காட்ஸ் கிரேஸ். நான் என்னுடைய கண்ணை போய் பரிசோதிக்கணும்னு நான் நினைக்கல. எனக்குள்ள ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். பரிசோதிக்கும் பொழுது தான் நீங்கள் கூட ஒரு 50-60 வயசுக்கு மேலே உங்கள் கண்ணை பரிசோதித்துக் கொள்ளுங்கள், நல்லது. கிளாக்கோமான்னு ஒன்று இருக்குது. கேட்ராக்டுங்கிறது புற. கிளாக்கோமாங்கிறது என்னென்னா நம்முடைய கண்ணில் உள்ள ஒரு ப்ரெஷர் செட்டப் ஆகும், அழுத்தம். இது பிபி இல்லை. என்னோடு கூட என்னுடைய கிளினிக்கில் ஒரு தம்பி, ஒரு இந்துவாக இருந்து அப்புறம் ஆண்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தா. அப்படி அந்த தம்பி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், சார் எனக்கு கிளாக்கோமா சொட்டு விட்டுட்டு இருக்கிறேன். நான் நினச்சேன் கிளாக்கோமாலாம் நமக்கு வரவே வராது. ஆனால் அன்றைக்கி போய் கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரைட் சைடில் எனக்கு கிளாக்கோமா என்னன்னு சொன்னால் உள்ள அந்த ப்ரெஷர் ஒரே ஒரு நரம்பு தான் கண்ணில் இருக்குது, ஆப்டிக் நர்வ்னு. அது அழுத்தம். எனக்கு ஏற்கனவே 33% இந்த கண்ணில் பார்வை போயிடுச்சு, ஆல்ரெடி கான். அப்போ இருக்கிற 67% நான் பாதுகாக்கணும். ஆகவே இதுக்கு அடுத்து இது முடிச்சுட்டு இதுக்கு கேட்ராக்டு ப்ளஸ் அந்த கிளாக்கோமா ஆப்ரேஷன் பண்ணணும். அதுமாதிரி இந்த சூழ்நிலையில் ஐயோ ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு? இல்லை, நல்ல தகப்பனை ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே அவருடைய வாழ்க்கை நடாது. என் தகப்பன் செய்கிறது எல்லாமே நல்லது தான். என் தகப்பன் செய்யும்படியானது எதுவுமே நல்லது தான். வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. அவை பவுல் எழுதுகிற அந்த சபையை பார்த்து, உங்களுக்கு எதிராக பல மக்கள் எழும்புகிறாங்க, ரைட்டு, கவலைப்படாதீங்க, இட்ஸ் ஆல் ஃபார் யுவர் சால்வேஷன். அதுமாதிரி வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்கள். நீ எவ்வளோ காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இல்லாமல் வாழுவ? உனக்கு ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை பற்றி நீ யோசிச்சு பாரு. அவருடைய அப்பான்னு உனக்கு உண்மையாக மனசார சொல்ல முடியுமா? அதுதாங்க ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக வாழ முடியுதா அவனால்? டு யூ ஹேவ் பேஷன்ஸ்? பொறுமை இருக்கா அவனுக்கு நான் கேட்குறேன். இல்லை பொறுமை இல்லாமல் நீ வாழ்ந்துட்டுருக்கிறியா? பொறுமைங்கிறது உனக்கு இல்லையா? அப்போ நீ ஆணுடைய பிள்ளை இல்லையா? ஏன் இப்போ உனக்கு பொறுமை இல்லை? ஒய் ஆர் யூ நாட் த சைல்ட் ஆஃப் காட்? நீ ஆணுடைய பிள்ளை இல்லையா? ஏன் இப்போ உனக்கு பொறுமைங்கிறது இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் பேஷன்ஸ்? ஆவியன் கனி பொறுமை இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், யூ ஆர் இன் த ராங் ரூட். வேறு திசையில் போயிட்டுருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த குணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வராமல், தெய்வீக குணங்கள் இல்லாமல் நீ தெய்வத்தினுடைய மகன் எப்படிங்க சொல்ல முடியும்? How could I say that you are the child of God? இந்த கடவுளுடைய குணம் உங்கள் வாழ்க்கையில் வளரணும். இந்த மன்னிக்கிற தன்மை, இந்த கடவுளுடைய தன்மை உன் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நான் கேட்குறேன். How could I say? ஏதோ சில காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லாத. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவ குணம் மாறாமல் ரட்சிப்பில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. எவ்வளோ காலம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருப்போம்? ஆண்டவர் உன் பட்சத்தில் இல்லையா? அதனாலே பவுல் தான் சொன்னார், நீங்கள் மருளாது இருக்கிறது உங்கள் ரட்சிப்புக்குன்னு சொல்கிறார். டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக பல காரியங்கள் எழும்பலாம். பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு எதிராக எழும்புகிற காரியத்தை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னார். எனக்கு எதிரடையாய் பிரச்சனை உண்டாக்கும்படியாக மக்கள் சுவிசேஷ பிரசங்கிக்கிறாங்க, இப்போ இது உங்களுக்கு வந்துருச்சு, ஆனால் இப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் யோசிச்சுப்பார். தேவனுடைய சமூகத்தில் போ. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியும், என்னுடைய தாப்பனிடத்தில் நான் போனால் தான் எனக்கு
உண்மையான சமாதானம் உண்டு. அவருடைய பாதத்தில் நான் போகிறேன். அப்பாவே, அப்பா பிதாவே, ஏன்னா ஒரு தகப்பனா நான் யாருன்னு எனக்கு தெரியும், ஒரு தகப்பனா நீங்கள் யாருன்னு தெரியும். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை தப்பு செஞ்சால் கூட அவங்கள உங்களால் நேசிக்க முடியுதில்ல. உங்களுடைய பிள்ளைகள் இவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர்களை நேசிக்க முடியுதில்ல, அதை பொறுத்து போக முடியுதில்ல. ஆனால் என் பரம தகப்பன் அதை விட என்னை அதிகமாக பொறுத்துட்டு போகிறாரு. ஆமாம், உங்களை ஆண்டவர் பொறுத்து போகிறாரு. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதை தண்டிக்காமல் இருக்காருங்க. ரொம்ப பொறுமையாக நம்மிடத்தில் கையாளுறார் சொல்லப்போ. ஆனால் அந்த பொறுமை எனக்கு வேண்டாமா? அந்த நிதானம் எனக்கு வேண்டாமா? நானுடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு நான் வாழ வேண்டியது எனக்கு வேண்டாமா? சிலுவை மட்டும்தாங்க நம்பிக்கை. ஆகவே இயேசு எல்லா பாடுகள், அதுக்கு மேலே பாடே இல்லைங்க. அப்படியெல்லாம் பட்டு அந்த குழியை தோண்டி அந்த சிலுவையில் ஆணியில் அடித்து நிறுத்துகிறாங்க. அப்படியே ஐமாலே உச்சக்கட்ட வேதனை. ஆனால் how could this be? என்னால் விளங்கிக் கொள்ள முடியலை. இந்த தேவன் எப்படி மனுஷனை மன்னிக்க முடியும் என்பதை என்னால் விளங்க முடியலை. ஐமாலே இந்த தேவனை போல நல்ல தேவன் இல்லை. வாழ்க்கையை அழகாக கட்டுவார். வாழ்க்கையை he will build your life so beautifully. நீ இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ இனிமையாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியமும் கூட அர்த்தமுள்ளதாய் காணப்படும். You will live a life of meaningful and purposeful. ஒரு அர்த்தமுள்ள நோக்கமுள்ள வாழ்க்கை நீ வாழ முடியும். ஏன்னா எனக்கு தேவையை அவர் அறிஞ்சிருக்கார். He knows what is the best for me. இதுக்கு மேலே ஒரு தெய்வம் நீங்கள் இந்த உலகத்தில் எங்கேயாவது காட்ட முடியுமா? Can you show a God of this Bible anywhere in other religion? எந்த மதத்திலாவது காட்ட முடியுமா? இந்த வேதத்தின் தேவனை நான் நேசிக்கிறேன். என்ன, அவர் என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார். என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார். ஆனால் அவரை நேசிக்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனாலும் என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு மேலானது. ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் உள்ள உறவு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழுவோம், எவ்வளோ காலத்துக்கு மாம்சத்துக்காக வாழுவோம், எவ்வளோ கால பிசாசு எங்களை ஆண்டவரை அடிமைப்படுத்தி வாழச் செய்வான். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பொறுமை இல்லை, பொறுமையே இல்லை. ஒரு சின்ன காரியனாலும் பதஷ்டப்படுறோம், கோபப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், அதையும் இதையும் செய்கிறோம், எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையாய் மன்னியும். ஆவியானவரே, சிலுவையில் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு மீட்புண்டு. என்னுடைய ஸ்தானத்தில் நீர் மரித்தீர். You died in my place. You shed my உம்முடைய இரத்தத்தை என்னுடைய பாவங்களை நீக்க கழுவினீர். நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தரிப்பித்திருக்கிறேன். I'm a child of God now. நான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளை. பிதாவை என்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். எந்த நேரத்தில் மரித்தாலும் நான் நீதிமான் என்பது நிமித்தம் பரலோகத்துக்கு போகும்படியான அந்த கிருபை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர்கள். உம்முடைய அமிதமாக விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்க ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொருவரும் அமிதமாக எனக்கு பதிலாக என்னுடைய ஸ்தானத்திலே மரித்தார். எனக்கு நீதி